வணக்கம் ஓட்டுநர் சொந்தங்களே. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டாடா பிரேமா 3525 வண்டிக்கு என்னென்ன ஆப்ஷன் இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம டாடா பிரேமா வண்டியில் என்னென்ன ஆப்ஷன் இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இது வந்து ஏசி ப்ளோயர் சுவிட்சு 1 2 3 4. ஓகேங்களா? இந்த சுவிட்ச் வந்து இது ஆஃப் பண்ணிட்டோம்னா வெளியே உள்ள ஏர் வந்து வண்டிக்குள்ளே கொண்டு வரும். ஆன் பண்ணோம்னா உள்ளே உள்ள ஏர் சர்க்குலேஷன் ஆகும். இது என்னென்னா, இது வந்து இந்த இருக்குது பார்த்தீங்களா, மேலே உள்ள இந்த இதில் மட்டும் காற்று வரும். இது வந்து கீழே காலுக்கு ப்ளஸ்ஸு மேலே, இது வந்து கீழே காலுக்கு மட்டும். இது வந்து சைடில் மேலே அந்த இடத்துல வைப்பருக்கு இது கிளாஸு. சப்போஸ் மலையில் வந்துட்டு ரொம்ப என்ன சொல்கிறது, உங்களுக்கு ஒயிட் கலர் லைனில் கிளாஸ் எது தெரியாமல் இருந்துச்சு அப்படின்னா அந்த இது போட்டுவிட்டோம்னா கரெக்டாக மேனேஜ் ஆகிக்கிறோம். நெக்ஸ்ட்டு இந்த சுவிட்ச் வந்து ஒன்லி வைப்பருக்கு மட்டும். பார்த்தீங்களா, பூ ஆடுது, அங்கே காற்று வரும். ஓகேங்களா? திரும்ப நார்மல்லே வச்சுக்கிடுவோம். இது வந்து ஏசி ஆன் ஆஃப். இதை ப்ரெஸ் பண்ணிட்டோம்னா ஏசி ஆஃப், ப்ரெஸ் பண்ணிட்டோம்னா ஏசி ஆன். ஓகேங்களா? இது வந்து இருக்க முடியாது. நெக்ஸ்ட்டு இங்கேருந்து பார்த்துக்கலாம். இது லைட் ஆன். மேலே பாருங்கள், லைட் ஆன் ஆகும். ஆஃப் பண்ணால் ஆஃப் ஆயிரும். ஓகேங்களா? இது வந்து லைட் சுவிட்சு. இந்த சுவிட்சை ஆன் பண்ணிங்க அப்படின்னா நம்ம கேபின்னு மேலே தூக்கும்போது உள்ள இன்ஜினுக்கிட்ட ஒரு லைட் இருக்கும், அந்த லைட்டுக்கு அந்த சுவிட்சு. ஓகேங்களா? இது வந்து ஹெவி லோடு மேலே சப்போஸ் மலை மேலே ஏறணும், க்ரெஷருக்கெல்லாம் எடுத்துகிட்டு போனோம்னா ஹெவியில் போட்டு ஓட்டணும். இது வந்து மீடியம், நமக்கு தேவைங்கிறப்ப மாற்றிக்கலாம். ரொம்ப ஹெவியாக மலை மேலாம் ஏறிச்சுன்னா இந்த ஹெவி போட்டுக்கலாம். மீடியம் வந்து கொஞ்சம் மீடியமாக கொஞ்சம் ஹைட் இருந்ததுன்னா இந்த இது. நார்மலாக நம்ம ஹைவேல போகும்போது லைட்டில் போட்டு ஓட்டிக்கலாம். ஓகேங்களா? க்ரீனு, எல்லோ, ரெட்டு, இதுதான் இதோட மீனிங்கு. ஓகேங்களா? ஓகே. இப்போது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பட்டன் ஏன் எதுக்கு அப்படின்னா, நம்ம ஹேண்டில் வந்து கார்லலாம் பார்த்தீங்கன்னா கீழே இழுத்து விட்டு மேலேயும் கீழேயும் அட்ஜஸ்ட் பண்ணோம்ல, ஹேண்டில் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு தான் இந்த பட்டன். ஓகேங்களா? இப்போ இந்த பட்டனை அட்ஜஸ்ட் பண்ணணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, லாங் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு கிளச்சை புஷ் பண்ணுங்கள். அப்புறம் இதை ரிலீஸ் பண்ணிடுங்க. பார்த்துக்கோங்க, ஸ்டேரிங்கு மேலேங்கிலையும் போயிட்டு வரும். ஓகேங்களா? பார்த்துக்கோங்க, ஸ்டேரிங் இது மூவ்மெண்ட்டு. ஸ்டேரிங்கோட மூவ்மெண்ட் பார்த்துக்கோங்க. இதுக்காக தான் இந்த இது. ஓகேங்களா? திரும்ப கிளச்சர் ரிலீஸ் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நார்மல் எந்த இடத்துல வச்சுருக்கீங்களோ அந்த இடத்துக்கு வந்துடும். இந்த சுவிட்ச் வந்து ஏன்னு பார்த்தீங்கன்னா, பின்னாடி டிப்பர் காடி தூக்குறதுக்கு, டவுன் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? சுவிட்ச் ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு கிளச்சை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த லிவர் இருக்குது பார்த்தீங்களா, மேலே ஏற்றணும். ஏற்றிட்டு கீழே அமுக்கிட்டு லிவரை கொஞ்சமாக ரிலீஸ் பண்ணு. ஓகேங்களா? கிளச்சை திரும்ப ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஸ்டாப் ஆயிரும். ஸ்டாப் ஆனது என்ன பண்ணணும்னா, இதை டவுன் பண்ணுறதுக்கு இந்த லிவரை கீழே எடுத்து விட்டு இதை நியூட்ரல் டவுன், ஃபுல்லாக டவுன் ஆகும். இந்த ரெண்டு சுவிட்சையும் டச் பண்ணாதீங்க. இது ஏன்னா இது வந்து கம்பெனிக்காக தான் இது பண்ணுவாங்க, எமர்ஜென்சி. இது ஏன் அப்படின்னா, இது வந்து ஆனு ஆஃப். ஏன் அப்படின்னா, இது வந்து ஆடு ப்ளூ, நம்ம சைலன்சர் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு. இது அடிக்கடி ப்ரெஸ் பண்ணக்கூடாது. இது ப்ரெஸ் பண்ணோம்னா வண்டி ஃபுல் ரேஸ் ஆகி ஆட்டோமேட்டிக்காக சைலன்ஸ் வந்து க்ளீன் ஆகும். ஓகேங்களா? அந்த ப்ராப்ளம் வண்டியில் எப்பயும் வராது. இந்த பட்டனை வந்து நீங்கள் வந்து டச் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? இது வந்து வைப்பரு தண்ணி அடிக்கிறது. ஓகேங்களா? இது வந்து வைப்பர்
வண்டி ஆஃப் பண்ணிக்கிறோம். திரும்ப மழை பெய்யலை. இது வந்து வைப்பர் ஸ்லோ, லோ, ஹை. ஓகேங்களா? இது நம்ம எல்லா வண்டியிலும் கார்லேயே இருக்கும், அதனால் உங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை. நெக்ஸ்ட் இந்த சைடு வந்துக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர். ஓகேங்களா? லெஃப்ட் இண்டிகேட்டர், ரைட் இண்டிகேட்டர். ஓகே. இது வந்து ஹாரன். அமுடிங்கன்னா ஹார்ன் அடிக்கும். ஓகேங்களா? பாருங்கள், ஹாரன் இது. இந்த மாதிரி இது வந்து ஏபிஎஸ் பிரேக்கு. இது வந்து வண்டிக்கு பின்னாடி உள்ள லைட்டு. வண்டிக்கு பேக் சைடில் டிப்பர் எல்லாத்துக்கும் பேக் சைடில் பின்னாடி ஒரு லைட் இருக்கும், அந்த லைட்டுக்கு இது. ஓகேங்களா? இது வந்து ஃப்ரண்ட் லைட்டு. இது ஃப்ரண்ட் லைட்டு. ஓகே, அவ்வளோதாங்க இந்த வண்டியில். இது வந்து பார்த்திங்கன்னா வந்து பார்க்கிங் லைட்டுங்க. இதுதான் வண்டியில் ஹேண்ட் பிரேக்கு. இது ஆஃப். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.